ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து நார்மலாக உங்களோட சிஸ்டம் ஸ்க்ரீன், அதாவது லேப்டாப் ஸ்க்ரீனோ பிசி ஸ்க்ரீனோ வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அதை வந்து ஒரு பர்டிகுலர் இதுதான் எடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஒரு நார்மலாக ஜிமெயில் ஓப்பன் பண்ணால் என்ன வருமோ அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் என்ன பண்ணுவீங்க, கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருவீங்க. அதை போய் நீங்கள் பெயிண்ட்லேயோ இல்லை வேர்ட்லேயோ போய் பேஸ்ட் பண்ணிப்பீங்க. அப்போ என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதை டேப் என்னென்ன இருக்குது அது வரும். அதே போல் அவங்களோட சிஸ்டம் மானிட்டர், அதாவது நம்ம லேப்டாப்போடவோ இல்லை பிசியோடவோ அந்த டைமு இது எல்லாமே தெரியும். சரி, எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு ஒரு போர்ஷன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ஸ்னிப்பிங் டூல் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் வந்து ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நியூ கிளிக் பண்ணி எனக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் வேணும், இல்லை ஃபுல்லாக அந்த சைன்இன் இருக்கிற பேஜ் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வேணும்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் டைரெக்டாக இமேஜாகவும் சேவ் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணி பெயிண்டில் போட்டு நான் எடிட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக வந்து வேர்டில் கூட பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸ்னிப்பிங் டூல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக வந்து வேர்ட்லேயும் எந்த டாக்குமெண்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.